ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் தமிழ் எப்படி படிக்கலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு அந்த சிலபஸில் என்னென்ன இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸை 1க்கு 4 டைம் ரீட் பண்ணி பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பகுதி ஆழ இலக்கணம் கொடுத்துருக்காங்க, ஆழ இலக்கியம் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, யாரை பற்றி கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்யுள்னா என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா 4 டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு வாங்க வேண்டியது தமிழ் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். வேறு எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் புக்கோ அகாடமி புக்கோ நீங்கள் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் 6th to 12th நியூ புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டு பசங்க இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்கக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஓல்டு புக் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓல்டு புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். சில பேர் பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சுப்பாங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக நியூ புக்ஸ் எல்லோரும் வாங்கி வச்சுருங்க. இப்போது நம்ம எப்படி படிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள டாபிக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். பாருங்கள், எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே அதில் இப்போ எங்கள் தமிழ்னால் அதுக்குள்ளே என்ன பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிலபஸில் இப்போ எங்கள் தமிழ்னால் அது அந்த லெசன் எந்த டாபிக்ஸுக்கு கீழே வரும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 6th to 12th நான் புக் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ ஸ்கூல் புக்ஸில் அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படித்தா போதும். வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையே கிடையாது. இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ புறநானூறுன்றது நான் எழுதி வச்சுருக்கேன். ஓல்டு புக்கில் எந்தெந்த லெசன்ஸ் வரும்னு எழுதி வச்சுருக்கேன். நியூவில் எந்தெந்த புக்கில் எந்தெந்த லெசன்ஸ்ன்றதை நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எப்படி நம்ம அந்த புறநானூறுன்றதை எங்கெங்கே எடுத்து எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கலான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூ புக்கில் 7th ஃபஸ்ட் டேர்ம் எடுத்திருக்கேன். செவன்த் ஃபஸ்ட் டேர்மில் புலி தங்கிய குகை. ஸோ இங்கே உங்களுக்கு டேரெக்டாக அது புறநானூறுன்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. புலி தங்கிய குகைன்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த செய்யுளை பாருங்கள். செய்யுள் கீழே அங்கே ஆத்தரில் நூல்வெளியில் இருக்கும். நூல்வெளியில் நினச்சிருக்காங்கன்னா புறநானூறு 8 தொகை நூல்கள் 1. இந்த பாடலில் புறநானூர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த பாடல் புறநானூறு கீழே வரும். ஸோ நீங்கள் உள்ளேயும் நீங்கள் பார்த்துக்கணும். வெளியில் உங்களுக்கு புறநானூறு அப்படின்னு நீங்கள் கொடுக்கல, ஸோ இந்த இது இங்கே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு லெசன்ஸையும் எடுத்து பார்த்து அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, அது நம்மளுடைய சிலபஸில் கீழே வருமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், புலி தங்கிய குகைன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய ஆத்தர் பேர் கொடுத்துருக்காங்க, காவல் பெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம இந்த நூலை பற்றி புறநானூறுனா என்ன அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் எத்தனாவதா பாடலாக வந்திருக்கு அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து என்னென்ன இருக்குன்றதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் நான் ஃபஸ்ட்டு நான் 6th எடுக்கிறேன், 6th ஃபஸ்ட் டேர்ம் எடுக்கிறேன், செகண்ட் டேர்ம் எடுக்கிறேன், தேர்ட் டேர்ம் எடுக்கிறேன், அப்படியே நான் ஃபுல்லாக படிச்சுட்டே வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஃபுல் புக்கை படிக்கிறது. ப்ளஸ் இல்லை நான் சிலபஸில் உள்ளது மட்டும் 6th படிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட்டு 7th படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் புறநானூறு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் அது ஸ்கூல் புக்ஸில் ஓல்டு புக்ஸாக இருக்கட்டும், நியூ புக்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கே இருக்குதுன்றது ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் கரெக்டாக ஆர்டர் வைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே சொல்லாத ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோடைய கண்டினியூட்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படி நோட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு நோட் போட்டு ஒரு செய்யுளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம புறநானூறு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா புறநானூறுன்னு போட்டு ஒரு 30 to 30 பேஜஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு
அடுத்த செய்யுள் நீங்கள் படிச்சிங்கன்னா அதை எழுதி அதுக்கானதை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் புறநானூறுனா அதோடைய எல்லா நோட்ஸையும் சிம்பிளாக உங்களுக்கு நம்மளுக்கு எது கேட்பாங்களோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரே இடத்துல எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கங்கே படிக்கும்போது நம்மளுக்கு இதோடைய கண்டினியூட்டி வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றின ஃபுல்லாக எடுத்து ஒரு இடத்துல வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லெசன்ஸ் வந்து படிப்பீங்க. இப்போ நம்ம இது மாதிரி செய்யுள் பாட்டில் அந்த புறநானூறு கிடையாது. ஆனால் வந்து ஏதாவது ஒரு லெசன் உரைநடைக்குள்ளே ஏதாவது ஒரு கோட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து புறநானூறுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் விட்டுருக்க அந்த பேஜஸில் எடுத்துக்கொண்டு வந்து அதை நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதையுமே மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது இது பாருங்கள், 7th வந்து நம்ம ஃபஸ்ட் டேர்மில் இந்த லெசன்ஸ் இருக்குன்னா நீங்கள் படித்து இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை நோட்ஸில் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த லெசனில் கொடுத்துருக்காங்க, 9th லெசனில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே புறநானூறு வந்து காவற்பெண்டுன்றவங்க இருந்தாங்க. இங்கே புறநானூறு வந்து குடப்புலவினார் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இங்கே உங்களுக்கு ஒரு செய்யுள் இருக்கும். அந்த ஆத்தர் என்ன இருக்காங்களோ அவங்கள பற்றின கொஞ்சம் குறிப்பு இருக்கும். இதில் சொல்லும் பொருளும் இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் புறநானூறுன்ற நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது மாதிரி 7th 9th 11th 12th அதே மாதிரி ஓல்டு புக்ஸும் இருக்குது. எல்லா புக்ஸ்லேயுமே எங்கெங்கே எப்படி இருக்குதுன்றத நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட எல்லா புக்ஸுமே இருக்குது. நான் 6th to 12th நியூ புக் வச்சுருக்கேன். ஓல்டு புக்கு வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இல்லாததை வந்து நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஓல்டு புக்கு பாருங்கள். ஓல்டு புக்கில் நான் என்ன போட்டிருக்கேன், 6th செகண்ட் டேர்ம் வந்து போட்டிருக்கேன்னா இப்போ 6th செகண்ட் டேர்மில் அந்த லெசன் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், புறநானூரில் நாடாகுன்றோ காடாகுன்றோ அவளாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நெல்லை ஔவையார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புறநானூறு பாடல் இருந்தது ஔவையார். ஸோ இங்கே வந்து நூல் குறிப்பில் புறநானூறு பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புறநானூறுன்னு ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு அதில் உள்ள நூல் குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு இடத்துல, இப்போ இந்த புக்கில் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் புக்கில் ஒன்று இருக்குன்னா அது எல்லாத்தையுமே நூல் குறிப்புன்னு ஒன்று போட்டு நீங்கள் அதில் வந்து உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஆசிரியர் பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆசிரியர் பற்றியும் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா, இங்கே பாருங்கள், புறநானூறுன்றதை நான் எழுதிட்டேன் பாருங்கள். 8 தொகை நூல்களுள் ஒன்று. மொத்தம் அதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது, 400 பாடல்கள். பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். கருத்து கருவூலம். சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றி வெளிப்படுத்தும் நூல் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து காவற்பெண்டுவை பற்றி பார்த்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து காவல் பெண்டு அவங்களுடைய பாடல் வரியை நான் எழுதி வச்சுக்கிட்டேன். நீங்கள் பாடலை கூட ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் பாடல் கூட நோட் பண்ணி இந்த புக்கில் இந்த பேஜ் நம்பரில் இருக்குது எடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவங்கள பற்றினது என்ன குறிப்பு இருக்கோ அதை வந்து ஷார்ட்டாக எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் அந்த பாடலை பற்றினது, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெசன்ஸில் என்னென்ன இருக்குதோ அதை பற்றினது ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதிக்கணும். இது வந்து ஒரு புக்குக்கு பின்னாடி வந்து புறநானூறுகளில் உள்ள மேற்கோள்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து உங்களுக்கு எங்கெங்கே புறநானூறுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 11th 12th புக்கில் இருக்கும். பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை ஜியு போப் வந்து எழுதினது. இது லாஸ்ட்டு இப்போ நடந்த Group 4 இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் எல்காட் அவர் எந்த டாப்பிக்கில் எழுதினார், அந்த புக்குடைய நேம் என்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பாருங்கள், the 400 songs of war and wisdom and anthology of poems from classical தமிழ் த புறநானூறு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நீங்கள் எங்கேயோ புறநானூரை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதை எடுத்து நீங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி தான் கண்டிப்பாக வந்து படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நான் புக்கு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கு அந்த ஒரு கண்டினியூட்டியும் கிடைக்காது. ஸோ நீங்கள் கரெக்டாக என்னென்ன லெசன்ஸு வந்து எங்கெங்கே இருக்குது, இப்போது குறுந்தொகைனா அது வந்து ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி வந்து அங்கே இலக்கியம் பாட்டும் சரி, அடுத்து பாட்டு ஈலையும் பாருங்கள், பாரதியார்னா அவரை பற்றி எங்கெங்கே இருக்குது, பாரதிதாசன்னா எங்கெங்கே இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள்
படிக்க ஆரம்பிங்க. படிக்கும்போது ஒரு நோட்டை கண்டிப்பாக எல்லோரும் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமில் நம்மளுக்கு புக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் திருப்பி எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் தமிழ் படிக்கணும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.